ஒயிட் ரைஸே சேர்க்காம ஒரு சூப்பரான இட்லி தோசை பேட்டர் வந்து பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிக சத்துக்கள் நிறைந்த கேப்பை, அதாவது ராகி வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க நார்மல் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு குட்டி மிக்ஸி ஜார்ல போட்டு தாங்க அரைச்சேன். நீங்க கிரைண்டர்ல எப்பவும் அரைக்கிற மாதிரி கூட அரைச்சு எப்பவும் போல உப்பு போட்டு நம்ம வந்து கரைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சுட்டு ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சு நம்ம வந்து இட்லி தோசை வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா எப்பவுமே நம்ம இட்லி தோசை பேட்டர் எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்களேன். மறுநாள் காலையில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து தோசை சாப்பிடணும்னு நினச்சேன். இட்லியை விட தோசை அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வாசமாக இருக்கும். இட்லியுமே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.